வணக்கம். தமிழ் சினிமாவின் சரித்திரத்தை புரட்டி போட்ட ஒரு மாபெரும் கலைஞன் பி.யு. சின்னப்பா அவர்களின் வியக்க வைக்கும் பயணத்தை இன்று காணப்போகிறோம். இவர் வெறும் நடிகர் மட்டுமல்ல, ஒரு தீர்க்கதரிசி. தமிழ் சினிமாவில் முதல் முறையாக மகாகவி பாரதியாரின் பாடல்களை பாடிய பெருமை இவரையே சேரும். 1940 உத்தமபுத்திரன் படத்தில் இவர் பாடிய செந்தமிழ் நாடெனும் போதினிலே பாடல் பிரிட்டிஷ் அரசால் தடை செய்யப்படும் அளவுக்கு காத்திரமானது. மேலும் பாரதியாருக்கு மணிமண்டபம் கட்ட அன்றே 1000 ரூபாய் நிதியுதவி செய்த தேசபக்தர் இவர். உங்களுக்கு தெரியுமா, 1948 வீரபாண்டிய கட்டபொம்மனாக நடிக்கவிருந்தது இவர்தான். அந்த படம் வெளிவந்திருந்தால் வரலாறே மாறியிருக்கும். அது மட்டுமல்ல, அன்று வளரும் கலைஞனாக இருந்த எம்ஜிஆருக்கு மகாமாயா படத்தில் வாய்ப்பு வாங்கி கொடுத்து உதவியவர் இதே சின்னப்பாதான். இரட்டை வேடம், 3 வேடங்கள் மட்டுமன்றி ஆரியமாலா படத்தில் 10 வேடங்களில் நடித்து சரித்திரம் படைத்தார். இவர் நடித்த 6 சூப்பர் ஹிட் கதைகளையே பிற்காலத்தில் சிவாஜி, எம்ஜிஆர் போன்ற ஜாம்பவான்கள் மீண்டும் எடுத்து நடித்து புகழ் பெற்றனர். வெறும் 35 வயதுக்குள் இத்தனை வியத்தகு சாதனைகளை செய்து முடித்த அந்த தவ நடிகர் பி.யு. சின்னப்பாவின் கணீர் என்ற குரல் தமிழ் சினிமா உள்ளவரை ஒலிக்கும்.